கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இணையற்ற நாமத்தினாலே இந்த வருடத்தின் இந்த 2வது ஜூம் கூடுகைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இது ஆண்டவருடைய பெரிதான கிருபையில நாம நடத்துகிற 210வது கூடுகைக்குள்ள நாம வந்திருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய பணியில உண்மையா நின்று பணித்தளங்கள்ல நிக்கிற தேவ பிள்ளைகளையும் அவர்களுக்கு தலைமை தாங்கி நடத்துகிற மக்களையும் கொண்டு வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள செய்யவும் பணித்தளங்களை குறித்து நாம் அறிந்து கொண்டு ஜெபிக்கவும் ஒரு நல்ல தருணத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நம் மத்தியில இருக்கிற சாந்தகுமார் அண்ணனை அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணனை குறித்து நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இளமையை இயேசுவுக்கு பரிசாக்குவோம் என்று சொல்லி எம்எல்என்எம் பாடினாங்க. அந்த பாடலுடைய துணி அநேக வாலிபர்களை அந்த நாட்களில தொட்டு அநேக வாலிபர்கள் தங்களுடைய இளமை பிராமத்திலேயே ஆண்டவருக்குன்னு ஊழியம் செய்ய அர்ப்பணிச்சாங்க. அதன் அடிப்படையில சாந்தகுமார் அண்ணனோ தன்னுடைய இளம் வயதுல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஊழியத்துக்குன்னு தன்னை அர்ப்பணிச்சாங்க. விசேஷமா அவங்க இளமையாய் இருக்கிற காலகட்டத்துல தஞ்சாவூர் பண்டிதர் தோட்டத்துல பிளஸ்ஸிங் யூத் மிஷன் வந்து கேம்ப் நடத்துவாங்க. அந்த நாள்ல இந்த கேம்புக்கு வாலிபர்கள் அநேகர் கடந்து செல்வது உண்டு. இன்னைக்கு இந்திய தேசத்தின் பல எல்லைகளில பார்க்கும்போது ஊழியர்களாக இருக்கிறவங்க பெரும்பாலான பேர் வந்து இந்த மீட்டிங்ல அட்டன் பண்ணவங்களாகத்தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த நாட்கள் நினைச்சு பார்க்கிறோம், திரும்பி பார்க்கிறோம். இந்த வாலிபர்கள் இந்த கேம்புக்கு போனோம்னா பஸ்ஸில், டூ வீலர்ல இல்ல, சைக்கிளை எடுத்துக்கிட்டு திண்டுக்கல்ல இருந்து, பழனியில இருந்து, தேனியில இருந்து, திருநெல்வேலியில இருந்தெல்லாம் தஞ்சாவூர் நோக்கி சைக்கிள்ல போய் அந்த கேம்பை பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்த வாலிபர்கள் உண்டு. அப்படிப்பட்ட அந்த நாட்கள்ல அருமையான அண்ணனும் தன்னை ஆண்டவருக்குன்னு அர்ப்பணிச்சாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால மத்திய அரசாங்கத்தினுடைய சென்ட்ரல் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்ல அண்ணனுக்கு பணியும் கிடைத்தது, ஆண்டவர் கொடுத்தார். பணியும் சரியாக செய்ததோடு மாத்திரமல்ல, பிளெஸிங் மிஷன் மூவ்மெண்ட்ல 50 ஆண்டுகளாக பணியாற்றி வேலையும் செய்து முன்னேற்ற பணியிலும் ஈடுபட்டு பின்னால காலகட்டத்துல உயர்ந்த பதவியாகிய ஜெனரல் செக்ரட்டரிங்கிற போஸ்ட் வரைக்கும் அண்ணன் கடந்து சென்றாங்க. ஆனா 50 ஆண்டுகள் நிறைவு பெற்ற பின்னர் வயசும் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அதுல இருந்து விலகி தேசத்தை குறித்ததான தரிசனம் பாரமுடையவர்களாக இன்னைக்கு பெத்தேல் மிஷல் மூவ்மெண்ட் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி, குறிப்பாக ராஜஸ்தான், திரிபுரா ஆகிய 2 மாநிலங்கள்ல இருக்கிற பீல் மக்கள் மத்தியில ஆண்டோடைய வார்த்தையை, வசனத்தை பிரசங்கிப்பதற்கும் அங்கோ வசனம் போய் ஒரு இருண்ட சூழ்நிலையில, அதாவது வெளிச்சமே அறியாத ஜனம், கல்வி அறிவோ மற்றும் உலக பிரகாரமா ட்ரெஸ் கூட சரியானபடி உடுத்த தெரியாத நிலையில் உள்ள மக்களை சந்தித்து, பாவமான வாழ்க்கை, பயந்த வாழ்க்கை, இதன் நிக்கி இருக்கிற இந்த மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கவும், அதோடு இருண்ட வாழ்க்கையிலிருந்து விடுதலை அடைந்து மெய் வெளிச்சத்துக்குள்ள வருவதற்கும் அண்ணன் இந்த இயக்கத்தை ஆரம்பித்து பணியாற்றி வர்றாங்க. அவங்க இந்த நாள்ல நம்ம மத்தியில
இருப்பது மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள அண்ணனை அழைத்த பொழுது அண்ணனும் மனப்பூர்வமா வந்தாங்க. இப்பொழுதோ அண்ணன் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள அருமையான அண்ணன் சாந்தகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஜெம்ஸ் மிஷனரி இயக்கம் மூலமாக நடைபெறுகிற 210வது குடும்ப தரிசன மிஷனரி கூடுகையிலே நானும் கலந்து கொண்டு தேவனுடைய செய்தியை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் எனக்கு தந்த சந்தர்ப்பத்துக்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் தம்பி எபனேசர் அவர்கள் என்னை குறித்து மிக விளக்கமாக சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது நான் இணைந்து செயல்படுகிற பெத்தேல் மிஷனரி மூவ்மெண்ட் BMM என்று சொல்லி இந்த இயக்கம் மூலமாக 2 மாநிலங்களிலே தேவனுடைய பணியை செய்து வருகிறோம். இந்த நாளில் ராஜஸ்தான் மாநிலத்துல சுமார் 80 பேர் மிஷனரிகளாக இணைந்து செயல்பட்டு வருகின்றார்கள். அதே போல திரிபுரா மாநிலத்தில 26 மிஷனரிகள் எங்களோடு இணைந்து தேவ பணியை மிஷனரி பணியை நிறைவேற்றி வருகிறோம். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே இருப்பது மறுபடியும் எனக்கு மகிழ்ச்சி. தம்பி என்னை இந்த செய்தியை கொடுக்கும்படி அழைத்த போது அவரிடத்திலிருந்து 2 முக்கியமான காரியங்களை தெரிந்து கொண்டேன். முதலாவது, இந்த ஜெபம் எதற்காக நடத்தப்படுகிறது என்பதை குறித்து அவர்கள் சொன்னார்கள். எப்படியாவது எங்களுடைய ஆசை தமிழகத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் ஒரு மிஷனரி சிந்தை உள்ளவர்களாக மாறிவிட வேண்டும் என்பதற்காக இதை நடத்துகிறோம். அதோடு மாத்திரமல்ல, பல இயக்கங்கள் இந்த நாளில் இந்த ஊழியத்தை செய்து வருகிறது. அவர்களுக்காக ஜெபிக்கும்படியும் நாங்கள் கூடி வருகிறோம் என்று சொன்னார்கள். எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்டேன். இந்த நாளிலே நான் தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அழைக்கின்றீர்களே, எந்த தலைப்பின் கீழே நான் செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டபோது சற்றும் தயங்காமல் சொல்ல, மிஷனரி பணி குறித்தே பேசுங்கள் அண்ணன். எங்களுடைய தரிசனம், எண்ணம், பாரம் எல்லாம் மிஷனரி பணி இந்த நாளிலே தமிழகம் முழுவதும் சென்று விட வேண்டும். மிஷனரி பணியை குறித்து தமிழக கிறிஸ்தவர்கள் ஒரு விழிப்புணர்ச்சி அடைந்து விட வேண்டும் என்று சொன்னார்கள். ஆகவே மிகுந்த மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டேன். மறுபடியும் தம்பி எபனேசருக்கு அழைப்புக்காகவும் அவர் என்னை குறித்து கொடுத்த அந்த ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காகவும் நான் அவருக்கு நன்றி சொல்லுகின்றேன். இந்த நாளில் நீங்கள் ஒரு தேவனுடைய மனிதனை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள் எல்லாருமே. அந்த மனிதன் கனடா தேசத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் இந்த நாளில் அவர் சொன்ன ஒரு வார்த்தையை என்னை அதிகமாக தொட்டது. ஆஸ்வால் ஜே ஸ்மித் என்று ஒரு தேவனுடைய மனிதன். நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் கனடா தேசத்தை சேர்ந்தவர். அவர் கனடா தேசத்தில் இருக்கும்போது ஒரு சபை ஒன்றை ஆரம்பித்தார். அந்த சபைக்கு அவர் கொடுத்த பெயர் என்ன தெரியுமா? பீப்புள்ஸ் சர்ச், மக்கள் சபை என்று சொல்லி தன்னுடைய சபைக்கு அவர் பெயர் கொடுத்தார். எல்லாரும் சபை ஆரம்பிக்கின்றார்கள், நானும் சபை ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி அவர் சபை ஆரம்பிக்கவில்லை. ஒரு பெரிய தரிசனத்தோடு இந்த சபையை ஆரம்பித்தார். அவருடைய தரிசனம் என்ன என்று சொன்னால், தன்னுடைய சபையிலிருந்து குறைந்தபட்சம் 400 பேர் மிஷனரிகளாக உலகம் எங்கும் செல்ல வேண்டும். அதுதான் அவருடைய தரிசனம். அந்த தரிசனத்தின்படி சபையை ஆரம்பித்தார், சபையை நடத்தினார். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் மரித்தும் போய்விட்டார். அவர் மரிக்கும் போது அவருடைய அடக்க ஆராதனை மிக அநேகரால் அந்த அடக்க ஆராதனையில பங்கு பெற்றார்கள். அந்த அடக்க ஆராதனையை முன்னின்று நடத்தினவர்கள் யார் என்று சொன்னால், அமெரிக்க தேசத்தை சேர்ந்த இதனால டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்கள் முன்னின்று அதை நடத்தினார்கள். இப்படி இந்த மனிதருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதற்கான காரணம் என்ன என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், அவர் மரிக்கும் போது அவருடைய சபையிலிருந்து 450 மிஷனரிகள் உலகம் எங்கும் சென்றிருந்தார்கள். இந்த மனிதன் சொன்ன ஒரு வார்த்தை தான் இந்த நாளிலே நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அவர் சொன்னார், God loves the missionary minded என்று சொல்லி. மிஷனரி சிந்தை உள்ளவர்களை தேவன் நேசிக்கிறார் என்று சொன்னார். நம்முடைய தேவன் ஒரு மிஷனரி தேவன் என்று சொல்வேனானால் அது மிகையல்ல. ஏனென்று சொன்னால், அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு மிஷனரியாக அனுப்பினார். ஆகவேத்தான் இந்த நாளிலே மிஷனரி சிந்தை உள்ளவர்களை ஒரு மிஷனரி தேவன் அதிகமாக நேசிக்கின்றார். ஆகவே இந்த நாளில் தேவன் நேசிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் கூடி வந்திருப்பது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த நாளிலே
தேவனுடைய செய்தியை ஒரு வசனத்தின் அடிப்படையிலே பகிர்ந்து கொள்வது நலம் என்று சொல்லி யோசித்து ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கின்றேன். உங்களுடைய வேத புஸ்தகத்திலே இந்த வசனத்தை சற்று கூர்ந்து கவனியுங்கள். ரோமர் 10:13 முதல். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் என்று சொல்லி சமாதானத்தை கூறிய நற்காரியங்களை சுவிசேஷமா இருக்கிற பாதங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது என்று எழுதி அவர் முடிக்கின்றார். இந்த நாளில இந்த வசனம் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசும்படி நாம் இருக்கிற இடத்துல உட்கார்ந்து கொண்டவராக கண்களை மூடி தலைகளை கவிழ்ந்து ஆண்டவரை நோக்கி ஒரே ஒரு நிமிஷம் நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான இரவு வேளைக்காக நன்றியோடு நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாள் நம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை மூலமாக இந்த நாளில் எங்கள் மத்தியிலே இடைவிடும். நாங்களும் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக மாறிவிட கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இங்கே மிஷனரி பணியில ஈடுபடுகிற 5 குழுவினரை குறித்து அவர் சொல்லுகின்றார். 5 groups of people who are involving in missionary work என்று சொல்லி அந்த 5 குழுவினரை அவர் சொல்லுகின்றார். முதலாவது யாரை சொல்லுகின்றார் என்றால் வொர்ஷிப்பர்ஸ் என்று சொல்லுகின்றார், தொழுது கொள்ளுகின்றவர்கள். இரண்டாவது ஒரு குழுவினரை குறித்து சொல்லுகின்றார், பிலீவர்ஸ், அவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் என்று சொல்லுகின்றார். மூன்றாவது ஒரு குழுவினரை சொல்லுகின்றார், ஹியரர்ஸ், கேட்கிறவர்கள் என்று சொல்லுகின்றார். நான்காவது ஒரு குழுவினரை குறித்து சொல்லுகின்றார், பிரீச்சர்ஸ், பிரசங்கிக்கிறவர்கள் என்று சொல்லுகின்றார். ஐந்தாவது கடைசியுமாக சென்டர்ஸ் அல்லது சப்போர்ட்டர்ஸ் என்று சொல்லி 5வது குழுவினரை சொல்லுகின்றார். ஒருவேளை நான் இப்படி சொல்லுவேன் என்று சொன்னால் நீங்கள் இந்த வசனத்தை சற்று அதிகமாக புரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி நான் நம்புகின்றேன். இந்த நாளிலே ஒரு சபை அல்லது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் அல்லது ஒரு குடும்பம் முன்பாக வருகின்றது. நாங்கள் ஒரு மிஷனரியை தாங்குகின்றோம், அவருக்காக ஜெபிக்கின்றோம், அவருக்கான செலவை நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லி முன் வந்து விடுவீர்கள் என்று சொன்னால் அதை சப்போர்ட்டர்ஸ் அல்லது சென்டர்ஸ் என்று சொல்லுகின்றோம். உடனே ஒரு மிஷனரி இயக்கம் உங்களுடைய சார்பிலே ஒரு மிஷனரியை இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படாத, ஒரு முறை கூட கேள்விப்படாத ஒரு மக்கள் மத்தியிலே அவர்களை மிஷனரியாக அனுப்புகின்றார்கள். அது அவர் போய் அங்கே பிரசங்கிக்கின்றார். அவர்தான் 2வது குழு. அடுத்த குழு யார் என்று சொன்னால், அவர் பிரசங்கிக்கும் போது ஒரு கூட்ட மக்கள் முதல் முறையாக இந்த சுவிசேஷத்தை கேட்கின்றார்கள். ஹியரர்ஸ், அவர் கேட்பவர்கள். இந்த கேட்பவர்களிலே ஒரு சிலர் இயேசுவை விசுவாசிக்கின்றார்கள். விசுவாசிக்கின்ற இவர்கள் 5வது குழுவாக தேவனை ஆராதிக்கிறவர்களாக மாறிவிடுகின்றார்கள். அவர்களுக்கு ஒரு இடம் இல்லை, ஒரு ஆலயம் இல்லை, ஆனால் ஒரு மரத்தின் அடியிலே அல்லது ஒரு விசுவாசின் வீட்டிலே வாரந்தோறும் கூடி தேவனை ஆராதிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அதற்கு பின்பதாக ஒருவர் பார்க்கின்றார்கள், ஆராதிப்பதற்கு ஒரு இடம் இல்லையே என்று சொல்லி ஒரு ஆலயத்தை கட்டி கொடுக்கின்றார்கள். அந்த ஆலயத்தில் அவர்கள் தேவனை ஆராதிக்கின்றார்கள். ஆகவே மிஷனரி பணி எங்கே ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் அனுப்புகிறவர் மத்தியிலிருந்து ஆரம்பிக்கின்றது. அனுப்புகின்றார்கள், ஒருவர் போய் அங்கே பிரசங்கிக்கின்றார்கள், அங்கே அவர்கள் வசனத்தை கேட்கின்றார்கள், ஒரு சிலர் விசுவாசிக்கின்றார்கள், ஒரு சிலர் தேவனை ஆராதிக்க ஆரம்பித்து விடுகின்றார்கள். இதுதான் மிஷனரி பணி. இதைத்தான் சொல்லிவிட்டு இதுல நான் மிக முக்கியமான ஒரு காரியத்தை மறுபடியும் அழுத்தி சொல்வது என்ன என்று சொன்னால், சென்டர்ஸ், அனுப்புகிறவர்கள் பவுண்டேஷனல் பீப்புள், ஃபண்டமெண்டல் பீப்புள், இம்பார்ட்டன்ட் பீப்புள் என்று சொல்வேன் என்று சொன்னால் அது மிகையாகாது. மிஷனரி பணிக்கு மிக முக்கியமானவர்கள் யார் என்று சொன்னால் இந்த அனுப்புகிறவர்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே இந்த அனுப்புகிறவருடைய முக்கியத்துவத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அதற்கு முன்பதாக ஒரு காரியத்தையும் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிவிட விரும்புகின்றேன், உங்களுக்கு விவரித்து சொல்லிவிட விரும்புகின்றேன்.
நான் இப்படி மிஷனரி 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 என்று சொல்லுகிறதும், எனக்கு முன்பாக என்னை அறிமுகப்படுத்தின தம்பி எபனேசர் இந்த நாளிலே மிஷனரி மிஷனரி என்று சொல்லும் போதும் உங்களுடைய இருதயத்துல ஒரு கேள்வி ஒன்று எழும்பலாம். ஐயா, மிஷனரி 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 என்று சொல்லுகின்றீர்களே, இந்த மிஷனரி இந்த நாளிலே வேதத்திலே மிஷனரி என்ற ஒரு வார்த்தை எங்கேயாவது காணப்படுகிறதா? மிஷனரி என்ற வார்த்தை வேதத்திலே காணப்படவே இல்லையே. அப்படியானால் வேதத்திலே காணப்படாத ஒரு வார்த்தையை குறித்து இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் ஏன் என்று சொல்லி ஒரு கேள்வி வரும். எனக்கு அருமையானவர்களே, நான் அதை உங்களுக்கு விளக்கமாக சொல்லிவிட விரும்புகின்றேன். நம்மில அநேகர் நினைக்கிறபடி மிஷனரி என்ற ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தையோ ஆங்கில வார்த்தையோ அல்லது ஒரு கிரேக்க பதமோ அல்ல. அல்ல. அதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மிஷனரி என்ற ஒரு வார்த்தை எந்த மொழியிலே சொல்லப்படுகிறது என்று சொன்னால் லத்தீன் மொழியிலே தான் மிஷனரி என்ற ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆனால் நம்முடைய புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட போது அவர்கள் இந்த நாள்ல மிஷனரி என்ற ஒரு பதத்தை பயன்படுத்தவில்லை. ஒருவேளை இந்த லத்தீன் மொழியில மிஷனரி என்ற பதத்துக்கு அந்த வார்த்தைக்கு இணையான கிரேக்க பதம் எது என்று சொன்னால் அப்போஸ்தலர்கள். அப்போஸ்டல் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இதுதான் மிஷனரி என்ற ஒரு கிரேக்க பதத்துக்கு அந்த இணையான மொழியிலே சொல்லப்பட்ட மிஷனரி என்ற ஒரு வார்த்தைக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை அப்போஸ்தலர் என்று சொல்லி. ஆகவே இந்த நாளில அப்போஸ்தலர் என்று சொல்லி வேதத்திலே எங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றதோ அது எல்லாம் இந்த நாளிலே நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மிஷனரி என்ற ஒரு வார்த்தை என்று சொல்லி. அவை முதலாவது இதை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இதனால எபேசியருக்கு எழுதும்போது 4வது அதிகாரத்துல 13வது வசனத்திலே சபை குறித்து 12வது வசனத்திலே சொல்லிவிட்டு சபையிலே 5 விதமான ஊழியங்கள் என்று சொல்லி சொல்லுவார். என்ன சொல்லுவார் என்று சொன்னால், அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகர்களாகவும் சிலரை மேய்ப்பர்களாகவும். உங்களுக்கு கொஞ்சம் டவர் ப்ராப்ளம் மாதிரி தெரியுது. அங்க நாம ஜெப நிலையில இருப்போம். ஆண்டவர் தடைகளை மாற்றி மீண்டும் இந்த காரியங்கள் எல்லாம் நேர்த்தியாய் நடைபெறுவதற்கு கர்த்தர் ஒத்தாசை தரும்படியா நாம தேவ சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய கரம் நம்ம மேல இறங்கும்படியாய் விசேஷமா நெட்வொர்க்கிற இருக்கிற இந்த சின்ன ப்ராப்ளம் மாறி ஆண்டவர் விரும்புகின்ற காரியம் நாம செய்வதற்கு தேவன் நல்ல கிருபையை நமக்கு தரும்படியாய் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போற காரியங்களை ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற காரியங்களை நீங்க விரும்புகிறபடி நாங்க செய்வதற்கு, அறிந்து கொள்ள வேண்டியவற்றை அறிந்து கொள்வதற்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த தடைய நீங்க மாற்றும் சுவாமின்னு சொல்லி தேவ சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போமே. அண்ணா வந்துட்டீங்களா? எப்படியோ சாரி, ஒண்ணு இல்ல நீங்க கன்னியூ பண்ணுங்க. 5 விதமான ஊழியங்களை சொல்லும் போது முதலாவது அப்போஸ்தலர் என்று சொல்லுகின்றார். அடுத்தபடியாக தீர்க்கதரிசிகள், அதுக்கு அடுத்தபடியாக சுவிசேஷகர்கள், அதுக்கு அடுத்தபடியாக மேய்ப்பர்கள், கடைசியாக போதகர்கள் என்று சொல்லுகின்றார். ஆகவே சபையினுடைய மிக முக்கியமான ஒரு பணி மிஷனரி பணி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நான் சொன்னேனே, முதலாவது மிஷனரி பணியிலே சென்டர்ஸ் அல்லது சப்போர்ட்டர்ஸ், அனுப்புகிறவர்கள் மிக முக்கியமானவர்கள் என்று சொன்னேனே, அதற்கான ஒரு 2 உதாரணங்களை உங்களுக்கு சொல்லிவிட விரும்புகின்றேன். நீங்கள்
இந்த ஊழியத்திலே மிஷனரி பணியிலே அனுப்புகிறவர்களாகிய நீங்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளும்படி 2 சம்பவங்களை உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகின்றேன். ஒன்று சரித்திரத்தின் அடிப்படையிலே ஒன்றை சொல்லுகின்றேன். அடுத்தது வேத வசனத்தின் அடிப்படையிலே ஒன்றை சொல்லுகின்றேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், 1999 ஆண்டில பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு யுத்தம் நடந்தது. அந்த யுத்தம் எங்கே நடந்தது என்று சொன்னால் கார்கில் என்று சொல்லி அந்த இடத்திலே நடந்தது. ஆகவே அந்த யுத்தத்தை எப்படி அழைக்கின்றார்கள் என்று சொன்னால் கார்கில் வார் அல்லது கார்கில் யுத்தம் என்று சொல்லி அழைக்கின்றார்கள். இது என்ன யுத்தம் என்று சொன்னால் பாகிஸ்தானையும் இந்தியாவையும் பிரிக்கிற ஒரு இடத்தை LOC என்று சொல்வார்கள், லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்று சொல்லுவார்கள். இது ஒரு கோடு எல்லாம் போட்டிருக்காது, அது ஒரு இமேஜினரி லைன். இதுல இருந்து இந்த பக்கம் பாகிஸ்தான், இந்த பக்கம் இந்தியா என்று சொல்லி பிரிந்திருப்பார்கள். பாகிஸ்தான் இந்தியாவுக்குள்ளே நுழையக்கூடாது, இந்தியா பாகிஸ்தானுக்குள்ளே நுழையக்கூடாது, இதுதான் நியமம். ஆனால் இந்த பாகிஸ்தான்காரர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் இன்ட்ரூடர்ஸ் என்று சொல்லுவார்கள், அதாவது ஊடுருவல்காரர்கள் என்று சொல்லி. அப்படி ஊடுருவல்காரர் அநேகரை இந்திய தேசத்துக்குள்ளே அனுப்பிவிட்டார்கள். மிக குளிரான நேரம், அதுவும் இந்த கார்கில் என்பது ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறது, வட இந்தியாவில் இருக்கிறது, ரொம்ப குளிர் நிறைந்த ஒரு பிரதேசம். ஆகவே நம்முடைய இராணுவத்தினர் அந்த இடத்தை குறித்து சற்று எண்ணமற்றவர்களாக இருந்து விட்டார்கள். திடீரென்று தான் கண்டுபிடித்தார்கள், ஒரு கூட்ட மக்கள் ஊடுருவல்காரர்கள் இந்த இடத்துக்கு வந்து விட்டார்கள், கார்கில் என்ற இடத்துக்கு வந்து விட்டார்கள் என்று சொல்லி. அது உயரமான இடம். ஆகவே உயரமான ஒரு இடத்துல இருக்கிறவர்களை கீழே இருந்து செல்லுகிறவர்கள் அவ்வளவு எளிதிலே யுத்தம் ஜெயித்து விட முடியாது. மேலே இருந்து யுத்தம் செய்கிறவர்களுக்கு கீழே உள்ளவர்களை தாக்குவதற்கு அநேக உபாயங்கள் உண்டு. உடனே இந்திய ராணுவம் ஒரு முடிவு செய்தது, நேரடியாக இவர்களோடு யுத்தம் செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்கள் ஒரு காரியத்தை முடிவு செய்தார்கள். என்ன என்று சொன்னால், இங்கே சப்ளை லைன் என்று சொல்லி வைத்திருப்பார்கள். அங்கே பாகிஸ்தானிலிருந்து இந்த ஊடுருவல்காரர்களுக்கு உணவும் ஆயுதமும் அனுப்பும்படி சப்ளை லைன் என்று சொல்லுவார்கள். அவர்கள் அதன் வழியாக அனுப்பி கொண்டே இருப்பார்கள். இந்திய ராணுவத்தினர் ஒன்று செய்தார்கள், இந்த சப்ளை லைன் எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடித்து அதை அப்படியே முற்றிலுமாக நிறுத்திவிட்டார்கள். ஆகவே அவர்களுக்கு உணவும் இல்லை, ஆயுதமும் இல்லை, வேற வழியின்றி திரும்பி போய்விட்டார்கள். ஆகவே தான் கார்கில் யுத்தம் இந்தியாவுக்கு வெற்றியாக முடிந்தது. அவர்கள் செய்த அந்த ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லுவோமே, அந்த ஒரு உன்னியமான ஒரு காரியம், இதைத்தான் இந்த நாளில பிசாசானவன் சொல்லுகின்றான். இந்த நாளில் அநேக மிஷனரிகளை, நாம் ஆயிரக்கணக்கான மிஷனரிகளை 100க்கும் மேற்பட்ட இயக்கங்கள் மூலமாக வட இந்தியாவுக்கும் இன்னும் பழங்குடியினர் மக்கள் மத்தியிலும் மலைகளுக்கும் காடுகளுக்கும் அனுப்பிவிட்டோம். ஆனால் இந்த நாளில் பிசாசானவன் அவர்களை நேரடியாக தாக்குவதற்கு பதிலாக அவர்களுக்கு எங்கே இருந்து உதவி வருகிறதோ அவர்களை பாதிக்கின்றான். இதனால அனுப்புகிறவர்கள் எண்ணமற்றவர்களாக வாழ்கின்றார்கள். ஜெபிப்பதிலே குறைவு, பண செலவுகளை காரியங்களை சந்திப்பதிலே குறைவு என்று சொல்லி அநேக அனுப்புகிறவர்கள் பின்வாங்குவதனாலே அநேக மிஷனரி இயக்கங்களிலே நன்றாக பணி செய்து கொண்டிருந்த அநேகர் தங்களுடைய இடத்துக்கு திரும்பும் அளவுக்கு காரியங்கள் நடைபெறுகிறது. நான் உங்களை குறை சொல்லும்படி சொல்லவில்லை, உங்களை ஊக்கப்படுத்தும்படி நீங்கள் எவ்வளவு இந்த மிஷனரி பணிக்கு முக்கியமானவர்கள் என்பதை நான் உங்களுக்கு கோடிட்டு சொல்ல விரும்புகின்றேன். எனக்கு அருமையானவர்களே, இதுதான் கார்கில் யுத்தத்திலே அவர்கள் வெற்றி அடைந்ததற்கு காரணம், அவங்க சப்ளை லைன் அடைக்கப்பட்டது. இந்த நாளிலே நான் அநேக மிஷனரி 16 மாநிலங்களிலே நடைபெறுகிற மிஷனரி பணிகளுக்கு நேரடியாக சென்றிருக்கின்றேன். மிஷனரிகளோடு நான் என்னுடைய மனைவியும் தங்கி இருந்திருக்கிறோம். அவர்களோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்திருக்கிறோம். அவர்கள் படுகிற பாடை பார்த்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் எல்லாரும் நான் போகும்போது என்னிடத்தில் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? அண்ணன் ஜெபியுங்க, அண்ணே ஜெபியுங்க, அண்ணே எனக்கு இது இல்ல, அது இல்ல, அது தாங்க என்று சொல்லி யாரும் என்னிடத்துல கேட்பதில்லை. தம்பி எவனேசர் சொன்னது போல, நான் மத்திய அரசாங்கத்துல ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்தேன். ஆனாலும் கூட ஒருவேளை அண்ணன் மூலமா எனக்கு ஒரு உலக பிரகாரமாக உதவி வரும் என்று சொல்லி ஒரு மிஷனரி கூட என்னிடத்துல கேட்டதில்லை. எல்லாரும் சொன்னதானே, ஜெபிங்க, ஜெபிக்கும்படி ஒரு கூட்டத்தை எழுப்புங்க அண்ணே என்று சொல்லிதான். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள்ல இந்த ஸ்ட்ராட்டஜி பிசாசு பயன்படுத்துகிறான். நம்ம இதுல சோர்ந்து போய்விடக்கூடாது, இதுல ஏமாந்து போய்விடக்கூடாது. இன்னொரு வேதத்துல இருந்து ஒரு சம்பவத்தை நான் சொல்லுவேன்னு சொன்னா இன்னும் நீங்க அதிகமா புரிந்து கொள்வீங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்திலிருந்து
13ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கும். இதனால மோசே ஒரு கூட்ட மக்களை கானான் தேசத்துக்கு நோக்கி எகிப்தில இருந்து கானான் தேசத்தை நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது ரெவிதீம் என்ற இடத்துல அவர்கள் வரும்போது அங்க ஒரு யுத்தம் உண்டாயிற்று. அமலேக்கியர் இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணாங்க. யுத்தம் பண்ண உடனே மோசே என்ன சொன்னாரு என்று சொன்னீங்கன்னா, அவன் யோசுவாவை பார்த்து, நீயும் யுத்த வீரர்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு போய் யுத்தம் பண்ணு. நான் தேவனுடைய கோலை உயர்த்தி பிடித்துக் கொள்வேன். நான் மலையின் மேல ஏறிடுவேன். மலையின் மேல ஏறி தேவனுடைய கோலை உயர்த்தி பிடித்துக் கொள்வேன். நீ யுத்தம் பண்ணு என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அனுப்பிவிட்டு அவர் மலையில ஏறிட்டாரு. அவரோட ஆரோனும் ஊரும் என்று சொல்லி ஒரு மனிதனும் போய் சென்றார்கள். 2 பேரும் சென்றாங்க. அங்கே யுத்தம் நடந்தது. மோசேயினுடைய கை உயர்த்தப்பட்டிருக்கும் போது அங்க இஸ்ரவேலர் அவங்க ரொம்ப எளிதா அமலேக்கியரை மேற்கொண்டாங்க. ஆனா இந்த மோசேயினுடைய கை அதிகமா தளர்ந்து போய் அப்படியே கோல் கீழே இறங்கும் போது அமலேக்கியர் மறுபடியும் மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டாங்க. உடனே இந்த ஊரும் ஆரோனும் என்ன செய்தாங்கன்னு சொன்னீங்கன்னா, மோசைய ஒரு கல்ல உட்கார வைத்தாங்க. ஒரு கல்ல உட்கார வைத்து வலது கையை ஒரு பையனும் இடது கையை ஒரு பையனும் பிடித்து ஒருவரும் பிடித்து மோசையினுடைய கோல் அப்படி தூக்கப்பட்ட வண்ணமாகவே சாயங்காலம் வரைக்கும் இருக்கும்படி பிடித்து கொண்டார்கள். இஸ்ரவேலர் இந்த அமலேக்கியரை மிக எளிதா மேற்கொண்டு விட்டார்கள். என்ன என்று சொன்னீங்கன்னா, இந்த மிஷனரிகள் வட இந்தியாவிலே பணி செய்கின்ற பணித்தளங்களிலே பணி செய்கின்ற டிரைபல் மக்கள் மத்தியிலே பணி செய்கின்ற மிஷனரிகள் வெற்றி காண வேண்டும் என்று சொன்னீங்கன்னா, எங்க வெற்றி இருக்கிறது என்று சொன்னீங்கன்னா, மோசேயினுடைய கைகள் தூக்கப்பட்டிருக்கும். ஜெபம் ஒரு பக்கம், உதவி ஒரு பக்கம். இந்த 2 பக்கமும் தூக்கப்பட்டிருக்கும் போது மாத்திரம்தான் மிஷனரிகள் அங்கே வெற்றி கொள்ள முடியும். திறமை இருக்கலாம், மொழியை கற்றுக்கொள்ளலாம், இன்னும் அநேக காரியங்களை நம்ம செய்யலாம். ஆனா எப்ப அங்க கன்வர்ஷன் வரும், எப்ப அங்க கூட்டம் கூட்டமாக மக்கள் தேவன் பக்கமா திரும்புவாங்கன்னு சொன்னீங்கன்னா, மோசேயினுடைய கைகள் உயர்த்தப்பட்டிருக்கணும். உயர்த்தப்படுவதற்கு 2 பேர் அதை தாங்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, அதுதான் இந்த நாள்ல நான் உங்க மத்தியில திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகின்றேன். நீங்க இந்த ஊழியத்துக்கு மிக முக்கியமானவர்கள் என்று சொல்லி. அடுத்தபடியாக ஒரு கேள்வி வரும். அதுக்கு நாம் ஒருவேளை வெளியே சொல்ல மாட்டோம். ஆனா நமக்கு ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி என்று சொன்னீங்கன்னா, மிஷனரிகள் தங்களுடைய வீடு, காரியங்கள், படிப்பு, வேலை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, பிள்ளைகளை விட்டுவிட்டு மிஷனரிகளா போயிட்டாங்க. அங்க பணி செய்றாங்க. அவருடைய பணியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு கூட்ட மக்கள் தேவன் பக்கமாக திரும்புகிறாங்க. எல்லாம் நல்லது. ஆனா அவங்களுக்கு பலன் உண்டு. ஆண்டவருக்காக தியாகம் பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய பலன் உண்டு. நாங்க 2000, 3000 கிலோமீட்டருக்கு அங்க தமிழ்நாட்டுல உட்கார்ந்து இருக்கிறோம். வசதியா உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா இந்த மிஷனரிக்காக பணம் கொடுக்கிறோம். இந்த மிஷனரியுடைய ஊழியத்துக்காக ஒழுங்கா ஜெபிக்கிறோம். எங்களுக்கு என்ன பயன்? எங்களுக்கு இதனால என்ன ஆசீர்வாதம்? இவர்கள் வெளியே சொல்ல மாட்டோம். ஆனா மனதுல ஒரு சில நேரங்கள்ல பிசாசானவன் இந்த கேள்வியை நம்முடைய இருதயத்துல உண்டாக்கி விடுவான். எல்லாரும் மிஷனரின்னு சொல்றாங்க. மிஷனரிகள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க உண்மை. ஆனா எனக்கு இதனால என்ன பயன் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, இதே நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை நான் நினைவு கூட்ட விரும்புகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன என்று சொன்னீங்கன்னா, சவுல் ராஜாவுக்கு பயந்து தாவீது பெலிஸ்தீர் தேசத்துக்கு ஓடிவிட்டான். அங்க ஆகீஸ் என்று சொல்லி ஒரு ராஜாவிடத்துல அவன் அடைக்கலம் புகுந்து விட்டான். ஆகீஸ் ராஜா அவன் குடியிருக்கும்படி சிக்லாக் என்று சொல்லி ஒரு இடத்தை கொடுத்து விட்டார். அவனும் அவனோடு கூட 600 பேரும் அங்க தங்கி இருக்கிறாங்க. திடீர்னு சொல்லி இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தியருக்கும் யுத்தம் வருகிறது. ஆகீஸ் ராஜா நீ கண்டிப்பா யுத்தத்துக்கு வரணும்னு சொல்லிட்டாரு. இவன் யுத்தத்துக்கு போகிறான். போற வழியில பிரபுக்கள் எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. உடனே அவன் ஆகீஸ் ராஜா நீ திரும்பி போயிருன்னு சொல்றான். திரும்பி வரான். 3 நாட்கள் கழிச்சு அவன் திரும்பி வரும்போது அங்க பாத்தீங்கன்னா அங்க உள்ள பட்டணம் அது கொள்ளையடிக்கப்பட்டிருந்துச்சு. அவனுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் சிறைபிடித்து கொண்டு போய் விட்டாங்க. உடனே இவனுக்கு என்ன செய்யனே தெரியல. அமலேக்கியர் இந்த சிக்லாக் மேல விழுந்து எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. உடனே வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னீங்கன்னா, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று சொல்லி. ஆனால் தேவ சமூகத்துல அவன் காத்திருந்த ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? இதை பின்தொடரணுமா? பிடிப்பேனா? அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் பின்தொடர்ந்து பிடிச்சிருவா அப்படின்னு சொன்ன உடனே 600 பேரும் அவங்க ஒரு மனிதனை கண்டுபிடிக்கிறாங்க. அவன் எங்க போயிருக்காங்கன்னு சொல்லி அங்க பின்தொடர்ந்து போகிறான். அப்படி போகும்போது பேசேர் என்று சொல்லி ஒரு பெரிய ஆறு வருகிறது. அந்த ஆறை எல்லாரும் ரொம்ப களைப்படைந்திருக்கிறாங்க. அதுல 200 பேர் கடக்க முடியாம போய்விட்டது. 200 பேர் அந்த ஆத்துக்கு இந்த பக்கமே இருந்துட்டாங்க. மற்ற 400 பேர் புறப்பட்டு போய் அங்க போய் எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க. வேதம் சொல்லுகின்றது
ஒன்று குறைவிடாமல் தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் என்று சொல்லி எல்லாத்தையும் திருப்பியாச்சு. திருப்பி அவங்க சந்தோஷமா தாவீதுடைய கொள்ளை என்று சொல்லி வருகிறாங்க. அப்போ இந்த 400 பேர்ல சிலர் தாவீது இடத்துல சொல்றாங்க, 200 பேர் நமக்கு யுத்தத்துக்கு வரல, அதனால இவங்களுக்கு நேரடி யுத்தத்துக்கு வரல, இவங்களுக்கு பங்கும் கிடையாது, ஒண்ணு அவங்களோட மனைவியும் பிள்ளைகளையும் கூட்டிட்டு போட்டோம், மறுபடியும் கொள்ளையில அவங்களுக்கு பங்கு கிடையாது அப்படின்னு சொல்லி விட்டார். தாவீது அதை கேட்டாரா அப்படின்னு சொன்னா கேட்கல. உடனே இந்த வார்த்தைக்கு யார் யார் நாங்க இந்த வார்த்தைக்கு நாங்க எப்படி கேட்க முடியும்? இல்ல, யுத்தத்துக்கு வந்தவர்களுக்கு எவ்வளவு பங்கு உண்டோ அதே பங்கு ரஸ்துக்களின் அடையில காவலுக்கு இருந்தாங்கல்ல அவங்களுக்கு கொடுக்கப்படணும் என்று சொல்லி ஒரு தீர்ப்பை சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள்ல ஒருவேளை தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால நீங்க மிஷனரி பணித்தளத்துக்கு நேரடியாக செல்ல முடியாமல் இருந்திருக்கலாம், பரவாயில்லை. ஆனா அது உண்மையுத்தமா எப்படியெல்லாம் அதுல பங்கு பெற முடியுமோ, எப்படி ஒருவேளை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மிஷனரி பணித்தளத்துக்கு சென்று அந்த மிஷனரிகளோட ஒரு 4 நாள் செலவழித்து வந்தீங்கன்னா அது அவர்களுக்கு ஒரு பெரிய ஊக்கம். மிஷனரி பணிக்கு என்று சொல்லி நீங்க கொடுக்கிற பணம் அது ஒரு அவர்களுக்கு கொடுக்கிற பணம், நீங்க ஜெபிக்கிற முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறீங்களே அந்த ஜெபம் எல்லாம் பயனுள்ளதா இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, அதுக்கு ஏற்ற பலனை கண்டிப்பா கர்த்தர் தருவார் என்று சொல்லி அதுல சந்தேகமே இல்லை என்று சொல்லி நம்ம திட்டமா தெரிந்து கொள்ள வேணும். அடுத்தபடியா, வாட் இஸ் மிஸ்டரி சென்டிங்? மிஸ்டரி சென்டிங் சொல்றீங்களே அது என்ன என்று சொல்லி கேட்டீங்கன்னா, 2 முக்கியமான 2 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் சென்டர்ஸ். இந்த அனுப்புறவரிடத்துல 2 முக்கியமான காரியங்கள் இந்த நாள்ல கேட்கப்படுகிறது, எதிர்பார்க்கப்படுகிறது. ஒன்று என்னன்னு சொன்னீங்கன்னா, இட்ஸ் பிரேயிங் ஃபார் மிஷனரி ஒர்க். மிஷனரி பணிக்காக உண்மையுத்தம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 1/4 மணி நேரம் மிஷனரி பணிக்காக நம்ம ஜெபிக்கல என்று சொன்னா நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நம்மளை அழைத்துக் கொள்வதே தவறு என்று சொல்லுவேன். எனக்கு அருமையானவர்களே, மிஷனரி பணிக்காக கிரமமாக ஜெபிப்பது, ஒருவேளை ஒரு ஜெபக்குழு உண்டாக்குறது, சபை ஆர்வ கூடி ஜெபிக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யறது அதான் மிஷனரி சென்டிங். அதான் மிஷனரி பணி இல்ல தாங்குவோர் அல்லது அனுப்புவோருடைய பணி. 2வதாக என்னன்னா, இட்ஸ் கிவிங் டு மிஷனரி ஒர்க். அடுத்தபடியாக மிஷனரி பணிக்காக கிரமமாக கொடுப்பது. முதல்ல என்னன்னு சொன்னீங்கன்னா, இட் இஸ் பிரேயிங் ஃபார் மிஷனரி ஒர்க். மிஷனரி பணிக்காக ஜெபிப்பது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 37, 38 வசனங்களை எடுத்தீங்கன்னா, ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். பிரே. முதல்ல முக்கியமா சென்டர்ஸ் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னீங்கன்னா, அனுப்புவது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள்ல ஜெபிப்பது மிக கிரமமா நீங்க மிஷனரி பணிக்காக ஜெபிக்கணும். அடுத்தபடியா இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பவுல் அநேக காரியங்களை இந்த தீமோத்தேயுக்கு எழுதுவார். தன்னுடைய அருமை சீஷன் அவனுக்கு எழுதிட்டு கடைசியில அந்த 2ஆம் என்ன சொல்லுவார்னா, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், அநேக புத்தி சொல்லியிருப்பாரு. ஆனா கடைசியில என்ன சொல்லுவாரு? நான் பிரதானமாய், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் சொன்ன எல்லா புத்திமதியிலும் முதல் முக்கியமானது என்னன்னு சொன்னீங்கன்னா, நீ எல்லா ஜனங்களும் தான் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். 3ஆம் வசனத்துல சொல்லுவார், இது தேவனுக்கு பிரியமான காரியம் என்று சொல்லி முடிப்பார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள்ல ஜெபம் இந்த நாள்ல எதிர்பார்க்கப்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், நான் 17 மாநிலங்களுக்கு போயிருக்கிறேன். எல்லா மிஷனரிகளோடும் நான் நேரம் செலவழித்திருக்கிறேன். அவர்கள் எல்லாரும் சொல்லுவது என்னன்னு சொன்னீங்கன்னா, நான் ஜெபிங்க அண்ணன், ஜெபிங்கன்னு சொல்லி. அவர்கள் இந்த நாள்ல நம்முடைய ஜெபத்தை சார்ந்தே அங்கே மிஷனரிகளாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். வில்லியம் கேரி என்று சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்தவர். அவர் இந்த நாள்ல பங்களாதேசத்துக்கு நம்ம வெஸ்ட் பெங்காலுக்கு தேவனுக்காக ஊழியம், கல்கத்தாவுக்கு ஒரு ஊழியம் செய்தவர். அந்த நாள்ல இது மாதிரி ஃபிளைட் எல்லாம் கிடையாது. அவர் அநேக பிரயாணப்பட்டு கப்பல் பிரயாணம் பண்ணி அவர் இங்க வந்தவர். அவர் ஒரு செருப்பு தைக்கிறது சாதாரண, அவர் ஷூ மேக்கர் அல்ல, சப்பாத்து செய்கிறவர் அல்ல, செருப்பு தைக்கிற ஒரு காப்லர் அவர். அப்படி இருக்கும்போது அவர் என்ன செய்வாராம், தன்னுடைய செருப்பு தைக்கிற இடத்துல தனக்கு மேல ஒரு பெரிய உலக படத்தை போட்டிருப்பாராம். உலக படத்தை போட்டு ஒவ்வொரு தேசத்து குறித்தும்
சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கலெக்ட் பண்ணுவாராம். கலெக்ட் பண்ணி அந்த தேசத்துக்கு கீழே அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எழுதி வைத்துக் கொள்வாராம். எத்தனை பேர் ஜனத்தொகை இருக்கிறாங்க, கிறிஸ்தவங்க எத்தனை இருக்கிறாங்க, இதெல்லாம் எழுதி வைத்துக் கொள்வாராம். அப்படி எழுதி வைத்துக் கொண்டு இந்த மத்தியான நேரத்துல சாப்பாடு நேரத்துல கொஞ்சம் அவருக்கு இளைப்பாறுதல் கிடைக்குமா, அந்த நேரத்துல நேரம் முழங்கால் படிட்டு ஆண்டவரே இந்தியாவை சந்தியும், பாகிஸ்தானை சந்தியும், பர்மாவை சந்தியும் அப்படின்னு சொல்லி ஜெபிப்பார். பிறகு ஒரு காலத்துல அவர் முடிவு பண்ணாரு, நானே மிஷனரியா போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்திய தேசத்துக்கு அவர் மிஷனரியா வர்றேன் என்று சொல்லிட்டார். இயக்கமும் அவரை மிஷனரியா அனுப்புறதுக்கு தயாராயிட்டாங்க. தயாரான உடனே அவருக்கு ஒரு சென்ட் ஆஃப் வைத்தாங்க. அவரை அனுப்பி வைக்கிறதுக்காக ஒரு கூட்டம் வைத்தாங்க. அந்த கூட்டத்துல அநேகர் பேசினாங்க. கடைசியா அவர் அவருக்கு ஒரு பதில் உரை ஒன்று கொடுத்தார், வில்லியம் கேரி. அப்ப அவர் என்ன சொன்னாரு என்று சொன்னீங்கன்னா, ஐ எம் ஜம்பிங் இன்டு இந்தியா தி கோல்டு மைன், தி லைஃப் சேவிங் ரோப் இஸ் இன் யுவர் ஹேண்ட், ஹோல்ட் இட் ஃபாஸ்ட் சோ தட் ஐ மே நாட் பெரிஷ் என்று சொன்னார். ஐயா, இந்தியா என்று சொல்லுகிற இந்த தங்க சுரங்கத்துக்குள்ள நான் குதிக்கிறேன், தங்கத்தை எடுத்து வரும்படி. ஆனா இந்த உயிர் காக்கும் கயிறு என்று சொல்லுவாங்கல்ல, பழைய காலத்துல முத்து எடுக்கும் போது அவங்க முத்து எடுக்கிறவங்க உள்ள குதிப்பாங்க. அந்த ஒரு கயிறு ஒண்ணு பிடித்திருப்பாங்க. அந்த முத்து எடுக்கிறவங்க அந்த கயிறு எடுத்து மூச்சு முட்டின உடனே லேசா அந்த கயிறை ஆட்டுவாங்க, உடனே வேகமா தூக்கிடணும். கொஞ்சம் தவறிட்டனாலும் செத்து போயிடும். அதேதான் அவர் சொல்லுகிறாரு, அந்த லைஃப் சேவிங், அந்த உயிர் காக்கும் கயிறு உங்களுடைய கரத்துல இருக்கிறது, நீங்க நல்லா பிடித்து கொள்ளுங்க, இல்லைன்னா நான் அப்படியே செத்து மடிந்துருவேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஒவ்வொரு மிஸ்டருடைய கதையும் இதுதான் ஐயா. நீங்க நல்லா ஜெபிக்கணும். மிஸ்டர்களுக்காக பேர் சொல்லி ஜெபிக்கணும். அவர்களிடத்துல வருகிற கடிதத்தை வாசிக்கணும். மிஸ்டரி பத்திரிகைகளை வாங்கணும். மிஸ்டரி பத்திரிகையில சொல்லப்பட்ட ஜெப குறிப்புகளுக்காக நீங்க ஊக்கமா ஜெபிக்கணும். எனக்கு அருமையானவர்களே, மிஸ்டரி சப்போர்ட்டர்ஸ் அல்லது சென்டர்ஸ் என்று சொன்னா அதுக்கு முதல் உதவி என்னன்னு சொன்னீங்கன்னா ஜெப உதவிதான். ஜெப உதவிதான். இதை நீங்க செய்யணும். எனக்கு ஒரு ஜான் நாக்ஸ் என்று சொல்லி ஒரு தேவனுடைய மனிதனை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஸ்காட்லாந்து தேசத்தை சேர்ந்தவர். அவர் ஸ்காட்லாந்து தேசத்துல இருக்கும்போது எப்படி ஜெபிப்பாராம் தெரியுமா? கிவ் மீ ஸ்காட்லாந்து ஆர் ஐ டை அப்படின்னு சொல்லுவார். ஆண்டவரே, ஸ்காட்லாந்து தேசத்தை எனக்கு தாரும், அல்லது என்னுடைய உயிரை நீ எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிப்பார். அதான் ஆத்தும பாரம் என்றது. இன்னொரு மனிதன் ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் எப்படி ஜெபிப்பாராம்? ஓ காட் கிவ் மீ சோல்ஸ் ஆர் டேக் அவே மை சோல் என்று சொல்லுவார். ஆண்டவரே, எனக்கு ஆத்துமாக்கள் தாரும், அல்லது என் ஆத்மாவை நீர் எடுத்துரும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிப்பார். இதுதான் பாரம் என்று சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட பாரத்தோடு நாம் மிஷனரி பணிக்காக ஜெபிக்கிறோமா? மிஷனரி பணிக்காக ஜெபிக்கிறோமா? பவுல் அப்போஸ்தலன் ஒரு பெரிய அப்போஸ்தலன். அவன் கமாலியன் கீழே இருந்து வசனத்தை கற்றவன். அவனுக்கு ஒரு பெரிய பின்னணி உண்டு, ஃபேமிலி பேக்ரவுண்ட், பெரிய பேக்ரவுண்ட் உண்டு. அவன் ஆனா யூதன், அடுத்தாப்புல பெனி, பல பிரச்சனை அவனுக்கு பல பிளஸ் 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 என்று சொல்லி அநேக காரியங்கள் அவனுக்கு உண்டு. அவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? நியாயப்பிரமாணத்தை நல்லா கற்று தெரிந்தவன். அவன் என்ன சொல்லுகிறான்? தைரியமா வசனத்தை சொல்லும்படி எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய மிஷனரிகள் ரொம்ப படித்தவங்க எல்லாம் நம்ம இந்திய தமிழ்நாட்டை விட்டு போறது இல்லை. ஆனா அவங்க தேவன் பேர் உள்ள ஒரு பெரிய பாரத் நிமித்தம் மிஷனரியா போயிருக்கிறாங்க. அவர்களுக்கு தைரியமா வசனத்தை சொல்லும்படி நம்ம ஜெபிக்க வேண்டும். அடுத்தபடியாக அங்கே எதிர்ப்புகளை குறித்து அனுதினமும் நம்ம வாசிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நாள்ல அப்போஸ்தலர்கள் புஸ்தகத்தில் நம்ம 4ஆம் அதிகாரத்துல வாசிப்போம். இந்த நாள்ல பேதுருவும் யோவானும் பிரசங்கிக்கும் போது பெரிய பெரியவங்கெல்லாம் இனி வசனத்தை பிரசங்க கூடாது என்று சொல்லிட்டாங்க. அந்த இதை சபைக்கு சொன்ன உடனே சபையார் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பாங்க. 4ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவரே, உடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்கும்படி செய்து உடைய ஊழியக்காரர்கள் தைரியத்தோடு வசனத்தை சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தரணும் என்று சொல்லி ஜெபிப்பாங்க. எனக்கு அருமையானவர்களே, அநேக த்ரெட்ஸ், அநேக பயமுறுத்தல் மத்தியில தான் நம்முடைய மிஷனரிகள் பணி செய்யறாங்க. நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, எதிர்பேசுறவங்க இந்த தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளட்டும், அவர்கள் எங்க பக்கமா வந்துடட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அடுத்தாப்புல இன்னொரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். இதனால பழங்குடியின மக்கள் மத்தியில போய் உட்கார்ந்து இயேசு என்று ஒருவர் வந்தாரு, மரித்தாரு, அவர் போனாரு, இப்ப நம்ம மத்தியில இருக்கிறாரு, இன்னும் உயிரோடு இருக்கிறாரு, வரப்போகிறாரு, இதெல்லாம் சொன்னீங்கன்னா அவ்வளவு எளிதில் அவங்க புரிந்து கொள்ள மாட்டாங்க. அவங்க எதை எதிர்பார்க்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா, சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ். ஏதாவது அற்புத அடையாளம் நடந்துட்டு அப்படின்னு சொன்னா உடனே நம்பிடுறாங்க. அதுக்கு பிறகு வஸ்திரம் அவங்களுக்கு பார்த்து புரிந்து கொள்றாங்க. எனக்கு அருமையானவர்களே, அந்த நாள்ல நம்ம என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா, நீங்க பேதுருடைய வாழ்க்கையில பாப்பீங்க. ஒரு 2ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல
40 வயது நிற்கும் மனிதன் ஒருவன் திடீர்னு சொல்லி எழுப்பி நடந்துருவான். 5000 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க. இதே போல எனக்கு அருமையானவர்களே, அடையாளங்கள், அற்புதங்கள், சாதாரண மிஷனரிகள் மூலமா அசாதாரண காரியங்கள் நடக்கணும் என்று சொல்லி நீங்க அதிகமா ஜெபிக்கணும். அடுத்தபடியா இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நான் 2வது காரியத்தை சொல்ல போகிறேன். முதலாவது மிஷனரி பணி என்று சொன்னீங்கன்னா, மிஷனரி சென்டர்ஸ் என்பவருக்கு என்ன பொறுப்புன்னு சொன்னீங்கன்னா, நீங்க மிஷனரி பணிக்காக ஊக்கமாக ஜெபிக்கணும். ஜெபிக்கணும். மிஷனரி இடத்துல இருந்து நிறைய பர்டிகுலர்ஸ் பெற்றுக்கொள்ளணும். எல்லா இயக்கமும் தங்களுடைய பத்திரிகையில டீட்டெயிலா என்னென்ன பிரேயர் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க, என்னென்ன ஸ்தோத்திர குறிப்பு என்று சொல்லி கொடுக்குறாங்க. இந்த ஒருவேளை இப்படிப்பட்ட பத்திரிகைகளை நீங்க உங்க வீட்டுக்கு வாங்குங்க. பல இயக்கங்கள்ல இருந்து வருகிற பத்திரிகைகளை வாங்குங்க. அதுல உள்ள குறிப்புகளை வைத்து நீங்க ஜெபிங்க, குடும்பமா ஜெபிங்க, ஒரு குழுவா கூடி ஜெபிங்க, சபையா ஜெபிங்க. ஆண்டவர் இந்த நாள்ல மிஷனரி பணியை தாங்குகிறவர்கள் என்று சொல்லுகிறதுல முதலும் முக்கியமா என்னன்னு சொன்னீங்கன்னா, மிஷனரி பணிக்காக ஊக்கமாக ஜெபிக்கணும். அடுத்தபடியாக மிஷனரி பணியில 2வது காரியம், தாங்குகிறவர்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இட் இஸ் கிவிங் ஃபார் மிஷனரி ஒர்க். இந்த நாள்ல கிறிஸ்தவர்கள் மத்தியில ஒரு சோர்வு என்னன்னு சொன்னீங்கன்னா, தெரியாத இடத்துல நடைபெறுகிற ஒரு மிஷனரி பணிக்கு நான் கொடுக்கறதை விட, இங்க உள்ள தெரிந்த ஒருவேளை என்னுடைய சபையில நடக்கிற ஒரு காரியத்துக்காக கொடுக்கிறோம் என்று சொல்லி நம்புவீங்க, சொல்லுவீங்க. நல்லது, கொடுக்கணும். இங்க உள்ளவங்களுக்கும் கொடுக்கணும், இங்க உள்ளவங்க ஒழியும். ஆனா மிஷனரி பணியை எல்லாரும் கொடுக்கறது இல்லை. ஒரு கூட்ட மக்கள் மிஷனரி பணியை புரிந்து கொண்டவர்கள் மாத்திரம்தான் மிஷனரி பணிக்காக கொடுக்குறாங்க. அதனால நீங்க மிஷனரி பணிக்கு கொடுக்கறதுல ரொம்ப லிபரலா இருக்கும், ரொம்ப லிபரலா இருக்கணும். நான் ஒருவேளை நான் இணைந்திருக்கிற பெத்தேல் மிஷனரி இயக்கத்துக்கு தான் நீங்க கொடுக்கணும்னு சொல்லல, அல்லது இன்றைக்கு யாருடைய சார்பில் நான் பேசி கொண்டிருக்கிறனோ ஜெம்ஸ்க்கு தான் கொடுக்கணும், அல்லது இந்த ஊழியத்துக்கு தான் கொடுக்கணும்னு நான் சொல்லுவேன். மிஷனரி ஊழியத்துக்கு நம்மளால் முடிந்ததை நம்ம கொடுக்கணும். ஏன்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பா மிஷனரி பணி செலவு நிறைந்த ஒரு பணி. ஏன் அது செலவு நிறைந்த பணின்னு சொல்லுகிறேன்னு சொன்னீங்கன்னா, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினா விளைச்சத கர்த்தர். அப்போ மிஷனரி பணின்றது 2 முக்கியமான ஒரு காரியங்கள். 1 பிளான்டிங் ஆஃப் சர்ச்சஸ், 2வது பெர்ஃபெக்டிங் ஆஃப் சர்ச்சஸ். 1 சபையை உருவாக்கணும், அடுத்தது அந்த சபையை பூரணப்படுத்தணும். நான் ஏற்கனவே தம்பி எபனேசர் சொன்னது போல 50 ஆண்டுகள் பிளஸிங் யூத் மிஷன்ல நான் ஒரு மிக முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் 15 வருஷம் நான் ஜெனரல் செக்ரட்டரியா இருந்தேன், வைஸ் சேர்மனா இருந்திருக்கிறேன். பல பொறுப்புகளை ஏற்று நான் அந்த ஊழியத்துல செய்திருக்கிறேன். இந்த ஸ்டேட் கோஆர்டினேட்டரா இருந்திருக்கிறேன், பல. அப்போ இந்த சித்தேரி என்று சொல்லி தமிழ்நாட்டுல ஒரு சபை ஒரு ஊழியம் ஆரம்பித்தோம். அப்பவுமே கிட்டத்தட்ட ஒரு 10-15 சபைகள் உண்டாயிற்று. எப்ப சொல்றேன்னு சொன்னீங்கன்னா 75வது வருஷமே நமக்கு சபைகள் உண்டாயிற்று. ஆனா கிட்டத்தட்ட இப்ப 50 ஆண்டுகள் ஆயிற்று. ஆனா இந்த 50 ஆண்டுகள்ல இந்த சபை தன்னிறைவு பெற்று தான் காரியங்களை தானே பார்த்துக்கிறதுக்கு வளர்ந்துட்டா என்று சொன்னா இல்ல. அது காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, பழங்குடியினர் ரொம்ப ஒரு ஏழைகள். அவங்க கொடுக்க ஆசை உண்டு, ஆனா கொடுப்பதற்கு அவரிடத்துல ஒன்றும் இல்லை. அதனால சபையை வளர்க்கும் பொறுப்பு இன்னும் பங்காளர்களாகிய நம் மத்தியில தான் இருக்கிறது. நான் சொல்றது விளங்கி, நான் ஒருவேளை திருச்சியில ஒரு சபையை ஆரம்பிக்கிறேன் என்று ஆரம்பிக்கிறாங்க வைத்துக் கொள்ளுங்க. நான் 1 வருஷம் கொஞ்சம் கஷ்டப்படுவேன், 2வது வருஷம் நிறைய பேர் சேர்ந்து விடுவாங்க. சேர்ந்த உடனே தைத்துன்னு சொல்லுவேன், 10ல் 1 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன், கொடுப்பாங்க. அதனால என்னுடைய சபை வெகு சீக்கிரத்துல தான் செலவுகளை தானே சந்திக்கிற அளவுக்கு வளர்ந்து விடும். ஆனா ஒரு பணித்தளத்துல ஒரு இது அவ்வளவு லேசல்ல. அதனாலதான் பவுல் சொல்லுகிறாரு, நான் நட்டேன், நீர் பாய்க்கணும். 2 விதமான ஊழியங்கள். 1 பிளான்டிங் ஆஃப் சர்ச்சஸ், அடுத்தது இந்த சர்ச்சஸை தேவனுக்கு ஏற்ற விதமாக அவருடைய வருகையில ஏற்றுக்கொள்ளப்படும்படிக்கு அவர்களை வளர்க்கணும். அந்த செலவை நீங்களும் நானும் தான் நம்ம செலவழித்தே ஆகணும். அதனால எனக்கு அருமையானவர்களே, மிஷனரி பணிக்காக கொடுப்பதுல நான் மிஷனரி பணிக்காக அநேக இடங்கள்ல பணம் சேகரிக்கிறேன். நான் பார்த்த ஒன்றே ஒன்று என்ன சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா, கிறிஸ்தவர்கள்ல 10% தான் மிஷனரி பணிக்காக கொடுக்குறாங்க. அவங்கதான் எஃப்எம்பிபி கொடுப்பாங்க, அவங்கதான் ஐஎம்எஸ் கொடுப்பாங்க, அவங்கதான் என்எம்எஸ் கொடுப்பாங்க, அவங்கதான் ஜெம்ஸ் கொடுப்பாங்க, அவங்கதான் லவ் ஷேரிங் கொடுப்பாங்க, அவங்கதான் பிஒஎம் கொடுப்பாங்க, அவங்கதான் பிஎம்எம் கொடுப்பாங்க. நிறைய பேரு அந்த மிஷனரி பணிக்கு கொடுக்கணும் என்று சொல்லி எண்ணம் இன்னும் வரல. ஒருவேளை நம்ம பேர்லயும் தப்பு உண்டு,
என்னன்னு சொன்னீங்கன்னா, மிஷனரி பணியுடைய இம்பார்ட்டன்ஸை நம்ம இன்னும் கற்றுக் கொடுக்கல. ஒருவேளை கற்றுக் கொடுத்தோம். ஆனா அவங்க கேட்டு அதை தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி ஆர்வம் காட்டல. எனக்கு அருமையானவர்களே, அதனால மிஷனரி பணி குறித்து அறிந்து கொண்ட நம்ம, மிஷனரி குறித்து பாரம் கொண்ட நம்ம கொடுக்கறதுல இன்னும் ஒரு படி முன்னால் இருப்போம்னு சொன்னா, மிஷனரி பணி வெகு சீக்கிரமே வளர்ந்து பெருகும் என்பதுல சந்தேகம் இல்லை. கொடுக்கும்போது 2 காரியங்களை நம்ம மனதில் வைத்துக் கொள்ளணும். முதலாவது என்னன்னு சொன்னீங்கன்னா, கிவ் சிஸ்டமேட்டிக்கலி. சிலவங்கட்ட நான் வீட்டுக்கு போவேன். ஐயா மிஷனரி பணிக்கு. ஆனா இந்த மாசம் மாசம் கொடுக்கறதெல்லாம் எனக்கு முடியாதுண்ணே. எப்பமாவது இருக்கத்துல நான் உங்களை கூடுவேன். நான் உங்களுக்கு குடுத்துடுறேன். அதோட என்னை விட்டுருங்கண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லது, நல்லது. மாசம் மாசம் என்னால் முடிந்த ஒரு தொகை நான் கொடுப்பேன். நீ வந்து 1 Corinthians 16:2 பாத்தீங்கன்னா, அந்த பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவார். வாரா வாரம் நீங்க எவ்வளவு கொடுக்கணுமோ சேர்த்து வைத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். வாரா வாரம்னு சொல்லுவார். மாசம் மாசம் நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னீங்கன்னா, அது மிஷனரிகளுக்கு பிரயோஜனமா இருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எப்பாவது எனக்கு பணம் வரத்துல நான் கொடுப்பேனே அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா அல்ல. ஒருவேளை நான் ஒரு மிஷனரி இயக்கத்தினுடைய ஸ்தாபகரா இருக்கிறேன், அல்லது ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறேன். ஒருவர் நான் மிஷனரியா வாரேன்னு சொல்லி வருகிறாரு. அவரை இன்டர்வியூ பண்ணுகிறேன். இன்டர்வியூ பண்ணிட்டு அவர் நல்லா உண்மொழி ஆர்வம் இருக்குது. அவரு எனர்ஜெட்டிக்கா இருக்காரு. பைபிள தெரிஞ்சிருக்கிறாரு. அவர் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிட்டு நான் அவர்ட்ட சொல்றேன், பிரதர் வி ஹவ் செலக்டட் யூ. இந்த கமிட்டி ஹஸ் டிசைடட் டு நான் உன்னை அப்பாயின்ட் பண்ணணும்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுகிறோம். உடனே அவரு ஒரு சின்ன குரல்ல கேட்கிறாரு, ஆனா என்னுடைய சம்பளம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி. சம்பளமா? எப்பப்ப எங்களுக்கு காசு வருமோ அப்ப கொடுப்போம் அப்படின்னு சொன்னா, எந்த மிஷனரியாவது எந்த இயக்கத்திலயாவது சேருவாரா? சேர மாட்டார்ல. அவருக்கும் மனைவி, பிள்ளைகள், குடும்பம் இன்னைக்கு உண்டுல்ல. அதனுடைய தேவைகளை எவ்வளவு கொடுக்கிறோமோ அவ்வளவுக்குள்ள அவர் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். ஆனா நான் எப்பவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுகிறத ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இதனால யாராவது நம்ம இப்படி எனக்கு எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்பன்னு சொல்லி கொடுப்பேன்றவங்க ஒரு நாளும் கொடுக்க மாட்டீங்க. அதனால மாதா மாதம் ஒரு மிஷனரி பணிக்கு இவ்வளவு என்று சொல்லி ஒதுக்கி அதை கொடுத்து விடுவீங்க என்று சொன்னா மிஷனரி பணி ரொம்ப நேர்த்தியாய் நடைபெறும். அடுத்தபடியா இன்னொன்று காரியத்தையும் நம்ம மிஷனரி பணியில ஞாபகத்துல வைக்கணும். கிவ் சாக்ரிஃபிஷியலி. எப்பவும் தியாகம் நமக்கு ஜீவியத்துல இருக்கணும். என்னுடைய வர்றதுல நிறைவுல கொடுக்கறது எளிது. ஆனா தியாகம் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். எனக்கு என்னுடைய தாயாரால் அதிகமா நினைவு இருக்கிறேன். நாங்க முதல் இந்த மிஷனரி ஊழியத்துல ஈடுபட ஆரம்பித்த உடனே எங்க அம்மா பிடி அரிசின்னு சொல்லி ஒண்ணு எடுப்பாங்க. ஒவ்வொரு நாள் சோறு பொங்கும் போதும் ஒரு பிடி அரிசி தூக்கி ஒரு பேக்ல போட்டிருப்பாங்க. பிடி அரிசி திட்டம்னு சொல்லி ஒரு பேக் வைத்திருப்பாங்க. அதுல போட்டுருவாங்க. அதுல போட்டு அது ஒரு மாசத்துக்குள்ள அப்ப படின்னு சொல்லுவோம். 2 படி வருது, 3 படி வருதுன்னா, அதை திரும்ப எடுத்துட்டு அதுக்குரிய பணத்தை அவங்க ஊழியத்துக்கு அனுப்பிடுவாங்க. அதெல்லாம் நான் எங்க அம்மா அப்பாட்ட கற்றுக்கிட்ட ஒரு காரியம். அதே போல நான் வேலைக்கு வந்தேன். நான் வேலைக்கு வந்து கஸ்டம்ஸ் அண்ட் சென்ட்ரல் எக்சைஸ் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணேன். அப்போ நான் மெட்ராஸ்ல KK நகர் என்று சொல்லி அந்த அந்த இடத்துல இருந்தேன். அதுலதான் நானும் மனைவி குடியிருந்தோம். அப்போ ஒரு ஸ்டாப்ல ஏறணும்னு சொன்னீங்கன்னா அந்த ஸ்டேஜ்ன்னு சொல்லுவாங்க. நான் எங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஸ்டாப்ல ஏறினேன்னா அது வந்து 10 பைசா குப்பை. ஆனா நான் நடந்து அடுத்த ஸ்டாப்புக்கு போயிட்டேன்னா அது அடுத்த ஸ்டேஜ். அப்போ அது ஒரு 10 பைசா எனக்கு குறை. அதே மாதிரி நான் வந்து அங்க போய் பாரிஸ் கார்னர்ல இறங்கிட்டேன்னு சொன்னா ஒரு 5 பைசா 10 பைசா குறை. பிராட்வேல தான் என் ஆபீஸ். பிராட்வே வரைக்கும் நடந்து போயிருவேன். பிராட்வேல போய் இறங்குறதுக்கு பஸ் உண்டு. ஆனா அதுல போனேன்னா அதுக்கு நான் பணம் கொடுக்கணும். அது எல்லாத்தையும் நான் சேர்த்து வைத்துக் கொள்வேன். அப்போ என்னிடத்துல ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க பிளஸிங் வித் மிஷன்ல. என் தியாக காணிக்கை என்று சொல்லி. அந்த தியாக காணிக்கைன்ற பட்டியல அன்னன்னைக்கு நான் இன்னைக்கு எவ்வளவு பஸ் ஃபேர்ல சேவ் பண்ணணும் அதை போட்டுருவேன். எங்க ஆபீஸ்ல எல்லாரும் 11 மணிக்கு டீ குடிப்பாங்க. அப்போ டீ வந்து 25 பைசா. ஆனா நான் டீ குடிக்க மாட்டேன். அந்த 25 பைசாவும் அந்த தியாக காணிக்கை என்ற பெட்டியில போட்டுருவேன். போட்டு அந்த பணத்தை மாதா மாதம் நான் ஊழியர்களுக்கு அனுப்புவேன். எனக்கு அருமையான உள்ள இன்றைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இவ்வளவு இதா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் அந்த நாள்ல எங்க அம்மா அப்பாட்டத்துல நான் கற்றுக்கொண்டது தியாகம் வாழ்க்கையில இருக்கணும் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள்ல மக்கதோனியா சபை குறித்து சொல்லும் போது அவர்கள் கொடிய தரித்திரத்திலும் மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தாங்கன்னு சொல்லப்படுறது. எப்படின்னு சொன்னீங்கன்னா, அதே மாதிரி இந்த 2 காசு கொடுத்த விதவை குறித்து ஆண்டவர் போற்றுவார். என்னன்னு சொன்னீங்கன்னா, நம்ம எவ்வளவு கொடுக்குறோம்ன்றது முக்கியம் இல்ல, எவ்வளவு நமக்கென்று வைத்துக் கொள்கிறோம்ன்றதுதான் முக்கியம். ஆண்டவர் அதை தான் பாக்குறார். எனக்கு அருமையானவர்களே, அடுத்தாப்புல கிவ் சேர்ஃபுல்லி. நம்ம அடுத்தாப்புல என்ன செய்யணும்னா உற்சாகமா கொடுக்கணும். ஐயோ இவர் வந்துட்டாரே, மிஷன் லீடர் வந்துட்டாரேன்னு சொல்லி கொடுக்க கூடாது. உற்சாகமா கொடுக்கணும். உற்சாகமா கொடுக்கிறோன்றதுல தேவன் பிரியமா இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள்ல நீங்க கொடுக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 முக்கியமான காரியங்களை உங்க மத்தியில பகிர்ந்து கொண்டேன். வாட் இஸ் மிஷனரி சப்போர்ட்டிங்?
இந்த மிஸ்டரி சப்போர்ட் பண்றது என்னன்னு சொல்லி முதலாவது ஜெபிக்கும். இந்த நாளின் இரவேளையில ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். என்னன்னு சொன்னீங்கன்னா, தேவ சமூகத்துல நான் தீர்மானிக்க வேண்டிய ஒரு நேரம். வசனத்தை கேட்டு இந்த காலில் விட்டு அடுத்த காலில் போறதுக்காக இல்ல, தீர்மானிக்க வேண்டிய ஒரு நேரம். ஆண்டவரே, இவ்வளவு நாளும் நான் மிஷனரி பணிக்காக ஜெபித்தது உண்டு, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நீர் எதிர்பார்க்கிற அளவுக்கு மிஷனரி பணித்தளத்திலே இருக்க தேவைக்கு அளவுக்கு நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்னா, இல்ல ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே, நான் ஒத்துக்கொள்கிறேன். இதனால நான் தேவ சமூகத்துல ஒரு முடிவு செய்றேன். ஆண்டவரே, இவ்வளவு நாளும் ஜெபித்ததை விட இன்றைக்கு மிஷனரி பணிக்காக இன்னும் அதிகமா ஜெபிப்பேன் என்று சொல்லி நீங்க ஒரு முடிவு செய்யணும். அடுத்தபடியாக நீங்க என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா, மிஷனரி பணிக்காக இவ்வளவு நாளும் நான் கொடுத்த தொகையை விட இன்னும் சற்று அதிகமா நான் கொடுப்பேன் சொல்லி நீங்க முடிவு செய்யணும். நான் ஏற்கனவே சொன்னேன், கிறிஸ்தவர்கள்ல 10% தான் நீ வந்து மிஷனரி பணிக்காக கொடுக்குறாங்க. பல இதுக்கு ஊழியர்களுக்கு கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்லவில்லை. ஒரு கோயில்ல ஒரு பில்டிங் கட்டணுமா, ஒரு கோபுரம் கட்டணுமா, எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனால் மிஷனரி பணிக்கு என்று சொல்லி கொடுக்கிற அந்த 10% தான் இந்திய தேசத்துல இருக்கிற எல்லா மிஷனரி பணிக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அதனால நமக்கு பொறுப்பு அதிகம் உண்டு. நம்ம ஆண்டவருடைய அன்பை ருசித்தவர்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டவர்கள், எவனிடத்துல அதிகம் கொடுக்கப்படுதோ அவனிடத்துல அதிகம் கேட்கப்படும். அதனால ஆண்டவருக்கு இன்னும் நான் ஒரு கேர்ஃபுல்லா, சாக்ரிஃபிஷியலா, அதே போல சிஸ்டமேட்டிக்கா நான் கொடுப்பேன் என்று சொல்லி நான் முடிவு எடுக்கணும். இந்த முடிவு வந்து ஒரு பாதிக்கும். எப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம ஒரு மூணு முடிவு எடுக்கலாம். இல்ல, நான் இதே சேம் அமௌண்ட் இப்ப நான் எவ்வளவு கொடுக்குறேனோ அதான் கொடுப்பேன் என்று சொல்லி நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம். அப்படி நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இப்போ மிஷனரி பணி எவ்வளவு வேகமா நடைபெறுதோ அந்த அளவுக்கு தான் நடக்கும். இன்னொரு முடிவு எடுக்கலாம். முந்தி கொடுத்ததோட நான் கொஞ்சம் குறைவா தான் கொடுக்குறேன், எனக்கு கமிட்மெண்ட் நிறைய ஆயிடுச்சு என்று சொல்லி ஒரு முடிவு எடுக்கலாம். அப்படி எடுத்தீங்கன்னா, இப்போ மிஷனரி பணி எவ்வளவு வேகமா நடைபெறுதோ அதோட குறைவா தான் நடைபெறும். மூன்றாவது ஒரு முடிவு எடுக்கலாம். இப்பொழுது கொடுக்கிறதோட இன்னும் அதிகமா கொடுப்பேன் என்று சொல்லி நீங்க ஒரு முடிவு எடுக்கலாம். அப்படி எடுத்துட்டீங்க என்று சொன்னீங்கன்னா என்ன நடக்கும் என்று சொன்னீங்கன்னா, மிஷனரி பணி சற்று வேகமாக நடைபெற ஆரம்பித்து விடும். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை மிஷனரி பணிக்காக ஜெபிப்பதோடு, மிஷனரி பணிக்காக கொடுப்பதோடு நின்று விடாதீங்க. இன்னும் மிஷனரி பணிக்கு ஒரு பணித்தளத்துக்கு ஒரு மாசம் எந்த இயக்கத்துல நீங்க சொன்னீங்க, எங்க இயக்கத்துல சொன்னாலும் சரி, ஜெம்ஸ்ல சொன்னாலும் சரி, எனக்கு அகஸ்டினே மெட்ராஸ்ல பாளையங்கோட்டையில ஒரு நாள் நெஞ்சில அப்படி அடிச்சுட்டு சொன்னாங்க, நீ பணித்தளத்துக்கு வா, அதற்குரிய நீ வா, அங்க உள்ள எல்லா செலவும் நான் எடுத்துக் கொள்றேன். ஒருவேளை போறதுக்கு உனக்கு பணம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா என்னை வந்து பாரு, நான் உனக்கு பணம் தரேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு மிஷனரி தலைவர் எவ்வளவு ஒரு பாரத்தோட மிஷனரி பணிக்கு நீங்க வரணும்னு சொல்லி விரும்புகிறாரு பாருங்க. அதே தான் நானும் சொல்லுவேன். எனக்கு அருமையானவர்களே, மிஷனரி பணிக்கு சென்று மிஷனரிகளோடு 2 நாள் இருந்து அவங்களை உற்சாகப்படுத்தி விடுவீங்கன்னா அது ஒரு பெரிய ஊழியம். அதை நீங்க உலகத்துல இதுக்கு நிறைய இடங்களுக்கு நம்ம சுற்றுலா செல்லுகிறோம். ஆனா வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மிஷனரி பணிக்கு சென்று 2 நாள் செலவழித்து விடுவீங்க என்று சொன்னீங்கன்னா அது மிஷனரி பணியை பாதிக்கும், ஒரு பெரிய உற்சாகத்தை உண்டாக்கும் என்று சொல்லுகிறதுல சந்தேகமே இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, மறுபடியும் சொல்லுகின்றேன், இந்த தருணத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். மனம் திறந்து நான் உங்களிடத்துல சில காரியங்களை பேசியிருக்கிறேன். நீங்க யோசிங்க, செயல்படுங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். நம்ம அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்திலே ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான இரவேளைக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் நம்முடைய பாரத்தை நீர் எங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டீர். அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை நீ இந்த உலகத்திலே இருந்த நாட்களிலே மிக சிறிய கூட்டத்தாரோடு தான் உங்களுடைய பாரத்தை பகிர்ந்து கொண்டீர் ஆண்டவரே. உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெருங்கூட்டத்தோடு பகிர்ந்து கொண்டீர். ஆனால் உங்களுடைய பாரத்தை சிறு கூட்டத்தோடு பகிர்ந்து கொண்டீர். இந்த நாள்ல இந்த கூட்டத்தாரோடு பகிர்ந்து இருக்கிறீர் ஆண்டவரே. தொடர்ந்து அவரோடு இடைபடும். அவருடைய இருதயத்திலே நீர் ஆசை விருப்பத்தையும் கூடும், அந்த ஆசை விருப்பத்தை நிறைவேற்றத்தக்கதான சக்தியையும் நீர் அவர்கள் கொடும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களுடைய வழி நடத்துதலுக்கும் இந்த நாளிலே வசனம் கேட்ட எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். எல்லா மிஷனரி இயக்கங்களையும் நாங்கள் தேவ சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். எல்லா மிஷனரிகளையும் உடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். கர்த்தாவே, நீர் இறங்கும். எங்களுடைய அரசாங்கத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய விரோதமா இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை எங்களை புரிந்து கொள்ள உதவிச்சு. காயப்பட்ட கருத்துக்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், நாங்கள் ஆசீர்வாதமாய் மாறத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இந்த நாளிலும் ஒரு நல்ல பாரமுள்ள வார்த்தைய, தேவையுள்ள ஒரு வார்த்தைய அருமையான அண்ணன் நம்மோடு பகிர்ந்து கொண்டாங்க. நாம வளரணும், நாம பெருகணும்னு சொல்லி தீர்மானம் எடுக்கும்போது நம்மை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். கொடுக்கிறதுங்கிறது பணம் தேவைதான். ஆனா நம்ம ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நம்மை போல நம்மை போல நம்முடைய சகோதரர்களையும் நாம நேசித்து நாம அவர்களுக்கு சுவிசேஷம் செல்ல ஒப்பு கொடுப்பது பெரிய காரியம். ஆகையினால நம்மை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து சிந்திப்போம், செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமா சாந்தகுமார் அண்ணனை தொடர்பு கொள்ள விரும்புறவங்க இந்த செய்தியானது யூடியூப்ல அப்லோட் பண்ணப்பட்டு வருகின்ற பொழுது அவங்க செல் நம்பர் வரும். அதுல நீங்க தொடர்பு கொள்ளுங்க. இன்னும் தகவல்களை அறிந்து கொள்ளவும், அவங்க சார்ந்து இருக்கிற இயக்கத்துக்காக ஜெபிக்கவும் கொடுக்கவும் விரும்பினா அது பயனுள்ளதாக இருக்கும். ஆகையினால அண்ணன் செல் நம்பர் யூடியூப்ல அப்லோட் ஆகி வரும்போது வரும். நீங்க தொடர்ந்து பெத்தேல் மிஷன் மூவ்மெண்ட்டுக்காகவும் தேசத்துக்காகவும் விசேஷமா ஊழியர்களுக்காகவும் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கலந்து கொண்ட அனைத்து தேவ பிள்ளைகளுக்கும் நன்றி செலுத்துகிறேன். கலந்து கொண்ட அனைவருக்கும் நான் நன்றி சொல்றேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.